பொதுவாக இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்தா தென் மாநிலங்களில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு எதிரானது. ஏன்னா பசவண்ணாவில் கர்நாடக பசவண்ணா தொடங்கி இங்கே தமிழ்நாட்டில் வைகுண்டர் வரைக்கும், அந்த பக்கம் நாராயணகுரு வரைக்கும் கேரளாவில், இப்படி பார்ப்பனியத்துக்கு எதிராக வேறொரு வழிபாட்டு முறையை உருவாக்கியதில் இந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்போ இங்கே பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஜெயிப்புதா தோக்கிறது 1-2ங்கிற மாதிரி, ஜெயிக்கலாம் தோக்கலாங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் ஒரு கலவரங்கள் மூலமாக எளிதாக அவர் கைப்பற்றிட முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்குது இல்லையா? அதனால் தென்னிந்திய மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு எதுவுமே இல்லாமல் இங்கே ஒரு சீடு கூட ஜெயிக்காமல் வெறும் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் ஜெயிப்பதன் மூலமாகவே இந்தியாவிலே இந்த நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட முறைதான் இப்போது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற தொகுதி. மொழி போராட்டம் தொடங்கியது தமிழ்நாடு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறு கொண்டது தமிழ்நாடு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கியங்கள் எழுதிய தமிழ்நாடு. பெண்களை பற்றியான பார்வை என்ன? சமஸ்கிருத இலக்கியங்களில் தமிழ்நாட்டில் மணிமேகலை என்ற ஒரு இலக்கியம் படிக்கணும். அதை எடுத்து படித்தோம்னா ஒரு பெண் தனக்கு விருப்பப்பட்ட ஒரு மதத்தை தெரிவு செய்வதற்கான உரிமையை கொடுக்குது. தான் விரும்பாத ஒரு நபரை அரசனாக இருந்தாலும் கூட அவனை உதறி தள்ளுவதற்கான உரிமையை மணிமேகலை இலக்கியம் கொடுக்குது. 40 பேர் இருக்கும்போது பிரச்சனைனா எதிர்த்தரப்புல நானும் 800 பேர் ஆயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? உங்கள் கருத்து எதுவுமே வராது, அவ்வளவுதான். இந்த முனங்கல் சத்தம் கூட நீங்க கேட்க முடியாது. ஆனால் இந்த 40 பேர் அங்க போறாங்க, போய் தகராறு பண்றாங்க. தர்மேந்திர பிரதான் சொல்ற 100 முறை மன்னிப்பு வைக்கிறேன்னு சொல்றாருல, நாளைக்கு இன்னும் கேவலமாக தமிழர்கள் திட்டுவார்கள், எதுவும் பேச முடியாது. அவங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாகும். நான் மீண்டும் சொல்ல போனா ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் எல்லாத்துக்கும் தேவைப்படும். நீங்கள் ஒரு தேசிய இனத்துக்கான மரியாதை கொடுக்கணும். நீங்கள் ஊபிக்கு 130 சீட் ஆக்கிடுவீங்க, தமிழ்நாட்டுக்கு 39 சீட் வச்சுருந்தா என்ன பொருள்னு கேட்குறேன். எதற்கு தண்டனை? எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரே பிள்ளை என்று நீங்கள் சொன்னதை தப்பாமல் செய்ததற்கு தண்டனையான கேட்குறேன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மக்கள் அதிகாரம் செய்தி தொடர்பாளர் மருது அவர்கள். வணக்கம். வணக்கங்க. தமிழகத்திலிருந்து அவர் அமைச்சருக்குள்ள ஒடிசா, தெலுங்கானா, கர்நாடகா இப்படின்னு போய் எல்லாரும் முதலமைச்சர் சந்திச்சுட்டு இருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது இருக்கக்கூடாது, நம்ம ஒன்றுபட்டு ஒரு விஷயத்தை எதுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன அது டீலிமிட்டேஷன், தொகுதி வரையறை அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு செயல். பொதுவாக இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்தா தென் மாநிலங்களில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு எதிரானது. ஏன்னா பசவண்ணாவில் கர்நாடக பசவண்ணா தொடங்கி இங்கே தமிழ்நாட்டில் வைகுண்டர் வரைக்கும், அந்த பக்கம் நாராயணகுரு வரைக்கும் கேரளாவில், இப்படி பார்ப்பனியத்துக்கு எதிராக வேறொரு வழிபாட்டு முறையை உருவாக்கியதில் இந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்போ இங்கே பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஜெயிப்புதா தோக்கிறது 1-2ங்கிற மாதிரி, ஜெயிக்கலாம் தோக்கலாங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் ஒரு கலவரங்கள் மூலமாக எளிதாக அவர் கைப்பற்றிட முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்குது இல்லையா? அதனால் தென்னிந்திய மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு எதுவுமே இல்லாமல் இங்கே ஒரு சீடு கூட ஜெயிக்காமல் வெறும் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் ஜெயிப்பதன் மூலமாகவே இந்தியாவிலே இந்த நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட முறைதான் இப்போது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற தொகுதி. ஆனால் அவங்க அப்படி சொல்லவே இல்லையே. இது எந்த பாதிப்பும் யாருக்கும் வராது, தமிழ்நாட்டுக்கு வரவே வராது. பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு வராது என்பதை இப்போ என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஒரு சீட்டு குறைக்க மாட்டோங்கிறது தான் கரெக்டா. ஆனால் அவர்கள் வாயிலிருந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப நாங்கள் அந்த தொகுதி எண்ணிக்கையை கூட்ட மாட்டோம்னு சொல்லலை. அங்கதான் பிரச்சனை இருக்குது. ஏன் தமிழ்நாடு மட்டும் அதை டார்கெட் பண்றதுக்கு? தமிழ்நாடு சவுத் கண்டிப்பாக தமிழ்நாடு. நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், மொழி போராட்டத்தை தொடங்கியது தமிழ்நாடு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறு கொண்டது தமிழ்நாடு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கியங்கள் எழுதிய தமிழ்நாடு. பெண்களை பற்றியான பார்வை என்ன? சமஸ்கிருத இலக்கியங்களில் தமிழ்நாட்டில் மணிமேகலை என்ற ஒரு இலக்கியம் இப்போ தயவுசெய்து படிக்கணும். அதை எடுத்து படித்தோம்னா ஒரு பெண் தனக்கு விருப்பப்பட்ட ஒரு மதத்தை தெரிவு செய்வதற்கான உரிமையை கொடுக்குது. தான் விரும்பாத ஒரு நபரை அரசனாக இருந்தாலும் கூட அவனை உதறி தள்ளுவதற்கான உரிமையை மணிமேகலை இலக்கியம் கொடுக்குது. அதை எடுத்து படிக்கணும். இப்படி ஒரு இலக்கியம் கூட கிடையாது. அப்போ இயல்பாகவே இந்து ராஷ்டிரத்துக்கு எதிராக இப்போ இந்து ராஷ்டிரம் பார்ப்பனியம், ஆரியத்துக்கு எதிரான இலக்கியம், இலக்கணங்களை கொண்ட ஒரு பண்பாட்டை கொண்டது இது தமிழ் பண்பாடு. அப்போ இதை ஒழிச்சு கட்டணும்னு என்ன செய்யணும்? மொழி திணிப்பு, பண்பாட்டு திணிப்பு. இப்போ இன்னொரு பக்கம் இங்கே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் பறிக்கிறான். அதையும் தான் என்ன பண்ணணும்?
இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டுங்க ஒரு மாநிலமே தேவையற்றதாக மாற்றணும், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் அவர்கள் நோக்கமாக. இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் பற்ற வைக்கிற தீ தென்னிந்தியா முழுவதும் பரவும் என்பது எல்லோருக்கும் தெரியும். எடுத்துக்காட்டு 1965 மொழி போராட்டத்தின் போது இங்கே தொடங்கிய இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் பம்பாய் வரைக்கும், அந்த பக்கம் மேற்கு வங்காளம் வரைக்கும் பரவியது எல்லோருக்கும் தெரியும். அதனால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை ஒழித்து கட்டுவது எப்படி? சோறு போடாமல் கொள்ற வேலை செய்யறாங்க. அப்படி இது இப்போ போய் சந்திக்கிறனால என்ன நெருக்கடியை கொடுக்க போகுது? அவர்களது நெருக்கடி என்ன கொடுக்குங்கிறத விட என்ன ஒரு முயற்சி செய்யறாங்க திமுக கூட்டணி கட்சிகள் மோடிக்கு எதிரான ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சி செய்கிறார். எந்த அளவுக்கு அது வெற்றி பெறும்ங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஒரு விதத்தில் தென்னிந்திய மாநிலங்கள் பண்பாடும் வட இந்திய மாநில பண்பாடும் வேறு என்பது எளிதாக நிரூபணமாகும். வட இந்திய மாநிலங்கள் நான் சொல்றது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் பண்பாட்டை பற்றி பேசல, இந்த ஆரிய பார்ப்பனிய பண்பாட்டை பற்றி, மார்வாடி குஜராத்தி பண்பாட்டை பற்றி நான் பேசுகிறேன். குஜராத்தி மொழி பேசுறவங்கெல்லாம் நமக்கு எதிரி கிடையாது. ஆனால் குஜராத்தி மொழியில் இருக்கக்கூடிய ஆதிக்கம் மிகுந்த இந்த அதானி போன்றவர்கள் பண்பாட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ அதானிக்கு குஜராத்தி மொழியை தேசிய மொழியாக்கணும் விருப்பம்லாம் இருக்காது, இந்திய தான் தேசிய மொழியாக்கணும். ஏன்? அப்போதான் கட்டற்ற சுரண்டலை மேற்கொள்ள முடியும். இந்த நாடு அதானி அம்பானி கார்ப்பரேட் பாசிச கும்பலுக்கு தாரை வார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் ஆட்சியில் இருக்கலாம், ஆனால் அந்த நாட்டுடைய செல்வ வளங்கள், அந்த மாநில செல்வங்கள் யாருக்கு கொடுக்கப்படும்? அம்பானிக்கு அதானிக்கு தான் கொடுக்கப்படும், வேறு யாருக்கும் கொடுக்கப்படும். மகேந்திரா நிறுவனர் அப்படியே புழுங்கிட்டு இருக்கிறாரு, வரி அதிகமாக இருக்குன்னு வாய் திறந்து பேச முடியல. அவன் இந்த நரேந்திர மோடி உலகத்தின் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் என்ன நடக்குது? அதானிக்கு என்ன நீங்க ஒப்பந்தம் போறீங்கன்னு கேட்கறாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, தொகுதி மறுசீரமைப்பு நீங்க சொல்றதுக்கு என்ன தொடர்பு சொல்ல வரேன். இப்போ அதானியின் மீது சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வழக்கு அமெரிக்கா நீதிமன்றத்தில் போடப்பட்டு அந்த வழக்கு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு? இங்கேருந்து கிளம்பி போகிறாரு நரேந்திர மோடி, போய் அதை ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்கிறார். ஏன் அப்படின்னா, தொகுதி மறுசீரமைப்புக்கும் அதானிக்கும் அதானி வளர்ச்சிக்கும் கார்ப்பரேட் கும்பல் வளர்ச்சிக்கும் என்னன்னா, தமிழ்நாட்டிலே பல போராட்டங்கள் வருது. எல்லாம் இங்கே தமிழர் என்ற ஒற்றுமையிலிருந்து வருது. ஜல்லிக்கட்டு வாட நாமலாம் தமிழன்டான்னு கிளம்புறாங்களா? காவிரியை காப்பாற்றுவோம், காவிரிக்கு வாங்க நாங்களாம் தமிழன். எங்கே வருது? கோபேக் மோடி வரைக்கும் போகுது. ஒரு நாட்டின் பிரதமரை மூத்திர சந்து வழியாக ஐஐடிக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய சூழல் வருது. அதுக்கடுத்து இந்த அதானி கும்பல் அம்பானி கும்பல் ஹைட்ரோ கார்பன் எடுக்க வராங்க, ஈத்தன் எடுக்க வராங்க. என்னன்னு கிளம்புறாங்க மக்கள்? நாங்கள்லாம் தமிழர்கள், நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. இந்த அகர்வால், இந்த மார்வாடி கும்பல் எங்கே நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் அங்கே இருக்க பகுதியை மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க, விரட்டி அடித்தாங்க. என்ன பிரச்சனை? பார்ப்பன பனியா மார்வாடி குஜராத்தி கும்பல் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க முடியவில்லை. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் தகராறு. அப்போ உங்களுக்கு தொகுதி எண்ணிக்கையை நாங்கள் மொத்தமாக குறைச்சிட்டு, இல்லை அந்த பக்கம் வட இந்திய எண்ணிக்கையை கூட்டிட்டு தமிழ்நாட்டின் மீது எப்படிப்பட்ட ஒரு உரிமை மீறலையும் செஞ்சிட முடியும்? இப்போ ஏற்கனவே பாருங்க, யூஜிசி ஒரு முறை கொண்டு ஏற்கனவே நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க, பார்லிமெண்ட்ல எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பில்லை பாஸ் பண்ணுறாங்க. இந்த வருடம் மட்டும் நிறைய பாஸ் பண்ணியிருக்காங்கன்றதான் சொல்கிறாங்க. அப்போ இப்படி இருந்தும் பாஸ் பண்ணும்போது அதை மாற்ற போகிறதுல என்ன? அதான் சொல்ல வரேன். இப்போ 40 பேர் இருக்கும்போது பிரச்சனைனா, எதிர்த்தரப்புல நானும் 800 பேர் ஆயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? உங்கள் கருத்து எதுவுமே வராது, அவ்வளோதான். இந்த முனங்கல் சத்தம் கூட நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் இந்த 40 பேர் அங்கே போகிறாங்க, போய் தகராறு பண்ணுறாங்க. தர்மேந்திர பிரதான் சொல்கிறார், 100 முறை மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறார்ல, நாளைக்கு இன்னும் கேவலமாக தமிழர்கள் திட்டுவார்கள், எதுவும் பேச முடியாது. அவர்களுக்கு எண்ணிக்கை அதிகமாகிவிடும். நான் மீண்டும் சொல்லப்போனால், ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் எல்லாத்துக்கும் தேவைப்படும். நீங்கள் ஒரு தேசிய இனத்துக்கான மரியாதை கொடுக்கணும். நீங்கள் ஊபிக்கு 130 சீட் ஆக்கிடுவீங்க, தமிழ்நாட்டுக்கு 39 சீட் வச்சுருந்தா என்ன பொருள்னு கேட்குறேன். எதற்கு தண்டனை? எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரே பிள்ளை என்று நீங்கள் சொன்னதை தப்பாமல் செய்ததற்கு தண்டனையான கேட்குறேன். அதுதான் இப்போ ஸ்டாலின் சொல்றாரு, உடனே பிள்ளை பத்துக்குவாங்க, இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சரியான நிலைப்பாடு சரியா தப்பா என்பதல்ல. உங்க எங்க தொடங்குது? மோடியிடம் மட்டும் தொடங்குது. நீங்க என்ன பண்ணணும்? ஈக்குவலா எல்லாத்துக்கும். நீங்க அங்க 10 போறீங்களா, இங்க ரேஷியோ படி நீங்க உயர்த்துங்க. இங்க உயர்த்த மாட்டேன், அங்க மட்டும் உயர்த்துவானா என்ன பொருள்னு கேட்குறேன். அதன் மூலம் என்ன? தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் எதுவுமே தேவையின்றி நீங்கள் எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்ற முடியும் நிலை தானே. இதுக்கு பேர் ஃபாசிசம் இல்லையா? இதுக்கு பேர் தான் ஃபாசிசம். ஒரு தேசிய இனத்தோடைய, தமிழ்நாடு தேசிய இனத்தோடைய எல்லா விதமான உரிமைகளையும் பறித்தெடுப்பதன் பொருள் இல்லையாது நான் கேட்குறேன்.
நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்டீங்க? 40 பேர் பெருசாக செய்யலை, அதுவும் நான் ஏற்றுக்கிறேன். 40 பேர் ஒன்றும் பெருசாக போய் செய்யலை. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் பறித்துடுவாங்க. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். ஊராட்சியை போல் ஆக்கிடுவான் தமிழ்நாட்டை, தெரியுமா உங்களுக்கு? ஊராட்சியை போல தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்து விட்டு ஊராட்சி மன்ற தலைவரை போல மாற்றி விடுவாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சரை. ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு ஊராட்சி தலைவரா? ரொம்ப மிக நான் மிகைப்படுத்தவில்லை. இங்க முதல்ல அச்சமூட்டுறீங்க நீங்க. அப்படி அச்சமூட்டல நடக்கிறத பத்தி நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஆளுநர் இருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சரால் ஒரு பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் தவறு செய்கிறார், அவரை மாற்ற முடியவில்லை. என்ன நீங்க சொல்லுவீங்க? சேலம் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர், சேலம் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் 2 பேரும் ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டிக்கொண்டார்கள். அவர்கள் மீது ஒரு சின்ன துரும்பு நடவடிக்கை எடுக்க முடியாது. காப்பாற்றி கொண்டிருப்பது யாரு? கவர்னர் அல்லவா? அப்போ இங்கே சீஃப் மினிஸ்டருக்கு, முதலமைச்சருக்கு என்னங்க பவர் இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் யாரை சொல்ல முடியுமா? என்ன பவர்? பவர் இல்லையே இங்கே. எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்துலையும் உள்ள விளையாடுற கவர்னர். அப்போ ஏற்கனவே ஒரு முதலமைச்சருக்குரிய எந்த ஒரு உரிமையும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுட்டு நாளைக்கு எங்கே போக போகிறீங்க? ஊராட்சி மன்ற தலைவர் மாதிரி கலெக்டர் நினச்சா வச்சுக்கலாம், தூக்கி போட்டுருலாம். அதானே? யாருங்க கவர்னரு? அவருக்கு யாருங்க சாப்பாடு போடுறாங்க? யாருங்க வரி குட்டுறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்தில் கிண்டி ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார். அப்போ இந்த அதிகாரத்தை கொடுப்பது இது ஒன்றிய அரசு தானே? அப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல எங்கே போய் முடியும்? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்தில் செயல்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரே ஒரு துணைவேந்தர் மீது, ஒரே ஒரு பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க வக்கில்லை என்று சொல்ல போனால் இந்த நிலையை உருவாக்கியது யார்? நீங்கள் தானே. இதற்கு பேர் என்ன நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் அச்சமுட்டு நடந்து கொண்டிருப்பது அதுதான். தொடர்ந்து பயணிப்போம், மற்றவர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.